வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடிகர் இல்லை, பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள். கேரளாவில் கொச்சினில் பிறந்தவர். கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தார். அகஸ்டின் ஜோசப் எலிசபெத் தம்பதிக்கு மகனாக கத்தோலிக்க கிறிஸ்துவ இனத்தில் பிறந்தவர் திரு கேஜே யேசுதாஸ் அவர்கள். இவருடைய குரல் வளம்தான் இவருடைய அடையாளம். இவருடைய குரல் வளம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரல். யாருக்குமே அப்படி ஒரு குரல் அமையாது. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. ஆனால் இந்த குரல் ஆரம்ப காலகட்டங்களிலே நிராகரிக்கப்பட்டது. சிறந்த குரலாக இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட அவருடைய குரல்தான் அவருடைய அடையாளமாக மாறியது. இன்று அனைவராலும் அந்த குரல் கேட்கப்பட்டு பாராட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள். இவர்கள் ஆரம்பத்தில் மலையாள படங்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தாரு. அது இசை கச்சேரிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. கர்நாடிக் மியூசிக்லாம் நிறைய கற்றுக்கிட்டு ஆரம்பத்தில் இந்த மேடைகளில் பாடக்கூடிய பாடல்கள், அதாவது ஆர்கெஸ்ட்ரா கிடையாது, இது கர்நாடிக் மியூசிக் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் பாடக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கிட்டே அப்புறம் சினிமாவில் பாட ஆரம்பித்தார். முதல்ல மலையாள படங்களில் பாடினார், அது நல்ல ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் தமிழ் படங்களில் பாட ஆரம்பித்தார். அப்புறம் கன்னடம், அப்புறம் உருது, ஹிந்தி, இப்படி நிறைய மொழிகளில், பன்மொழிகளில், குறைஞ்சபட்சம் ஒரு 10 மொழிகளில் பாட்டு பாடியிருக்கார். அப்படி ஒரு சிறந்த குரல் வளமும், அனைத்து மொழிகளிலும் வார்த்தைகளை தெரிந்து அதன் உச்சரிப்பை புரிந்து தெளிவான முறையிலே பாடக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டவர் திரு கேஜே யேசுதாஸ் அவர்கள். வேரின்றி மலரே ஏதம்மா, வேரின்றி மலரே ஏதம்மா, நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. எந்த மொழியில பாடணும் அவ்வளவு அருமையா பாடுவார். எதுவும் எழுத்து பிழைகள் வராது, சொல்லிலே தெளிவு இருக்கும், பாட்டிலே தெளிவு இருக்கும். அப்படி பிரமாதமாக பாடக்கூடியவர், எல்லா மொழியிலும் அற்புதமா பாடக்கூடியவர். அதனால இவருக்கு விருதுகள் குவிய தொடங்கியது. கொஞ்சம் நஞ்சமான விருது கிடையாது. சிறந்த பாடல்களுக்கான விருது எல்லா மாநிலங்களும் கிடைத்தது. கேரளாவில் கிடைச்சது. கேரளா முழுக்க அடிக்கடி எல்லா பாட்டுக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தமிழ்ல நிறைய பாடல்களுக்கு வாங்கியிருக்காரு. இவருடைய குரல் வளத்தால் பக்தி பாடல்களையும் பாடியிருக்கிறார். ஐயப்ப பாட்டு ஒன்று, அரிகராசனம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் இன்றும் ஒவ்வொரு முறையும் ஐயப்பன் கோயிலுக்கு போகின்ற அனைத்து பக்தர்களும் அந்த பாடலை பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள். இவர் எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, ரஜினிகாந்துக்கு, கமலஹாசனுக்கு எல்லா நடிகர்களுக்கும் பாடிட்டார்.
தமிழ். அதே மாதிரி மலையாளத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மம்முட்டி, மோகன்லால், அதுக்கு முன்ன இருந்த நடிகர்கள் அத்தனை பேருக்கும் பாடியிருக்காரு. ஹிந்தியில அமிதாப் பச்சனுக்கு பாடியிருக்காரு. எல்லாருக்குமே அற்புதமான இவருடைய குரல் பதிஞ்சு போச்சு. இவர் பாடினா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அந்த பாடல் இன்றளவும் அனைவர் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் பாடிய கர்நாடக இசை பாடல்கள் அனைத்துமே ரெக்கார்டுகளாக வெளியே வந்து பெரும் விற்பனையை செய்தது. எல்லா பாடலும் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சு. அப்படி பாடல்களால், தன் வசீகர குரலால் அனைத்து மொழி மக்களையும் தன் வசப்படுத்திக் கொண்ட மாபெரும் பின்னணி பாடகர் தான் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள். சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. என் நட்பை அவர்களை தேடி விருதுகள் வந்து குவிய தொடங்கியது. அவர் மூலமாக அனைத்து பாடல்களும் மக்கள் முன்னால் பதியப்பட்டு மக்கள் அவர்களும் பாடத் தொடங்கும் அளவுக்கு பாடல்களை பாடியிருக்கிறார். பக்தி பாடல்களிலும் அளவிட முடியாத அளவிற்கு பாடியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பாட்டுக்கு மேல பாடிட்டாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு பாடகருக்கு? ஒரு 50,000 பாடல்களுக்கு மேல் பாடிய ஒரு பாடகர் யார் என்று பார்த்தீர்களேயானால் அவர் இந்த கே.ஜே. யேசுதாஸ் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பின்னணி பாடகர், அற்புதமான கர்நாடிக் வார்த்தைகளால் தன்னை உயர்த்தி கொண்டவர், இசையால் இந்த இந்தியா முழுவதையுமே கட்டி போட்டவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடகரான கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 10ஆம் தேதியை 1940ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கேரளாவில் உள்ள கொச்சின் என்ற ஊரிலே பிறந்தவர் தான் யேசுதாஸ் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 10ஆம் தேதியை கானக் குயில்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.